இதுதான் மானிட்டர்னு சொல்லுவோம். டிஸ்பிளே யூனிட், அவுட்புட் டிவைஸ்ன்ட்டு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, இது வந்து பேஸ் மாட்டக்கூடிய ஏரியா. ஸோ அதுக்கு இதாக இருக்கு இல்லையா, கரெக்டாக காமிச்சு கொடுத்துட்டு சம்டைம்ஸ் இதில் ஸ்க்ரூ கொடுப்பாங்க. இது வந்து அப்படியே ஆட்டோ லாக் சிஸ்டம் தான். ஸோ இது வராது. ஓகே, சரி. இப்போ HDMI, இது வந்து HDMI கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா, இது VGA கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா. இதில் பவர் அடாப்டர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. DC டைரக்ட் கரண்ட் இதில் கொடுப்போம் இல்லையா. இது VGA, இது HDMI. ஸோ நம்ம இதில் பிளக் பாயிண்டில் வந்து பவரை குத்திட்டு இதில் தான் அடாப்டரை வச்சு கொடுப்போம். ஸோ இந்த அடாப்டரை தான் இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது டைரக்டாக நம்ம யூபிஎஸ் இருக்கா, பவர் அன்டிஸ்டர்ப்டு பவர் சப்ளைன்னு சொல்லுவோம், UPS இல்லையா. பேட்டரி நார்மலாக நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா பேட்டரி பேக்கப் பேட்டரி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு பிளக் பாயிண்ட், அதில் ஒரு பவர் ஜங்ஷன் இருக்கும், அதில் கொடுத்துக்குவீங்க. இன்னொன்று CPU கொடுத்துக்குவீங்க. ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய இது நம்ம மாற்ற மெத்தட். கட் பண்ணி இதில் ஒரு ஜஸ்ட் கனெக்ட் பண்றோம். பவர் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம சிபியூவை கனெக்ட் பண்ணல, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம் CPU. அதில் என்னென்ன ஃபங்க்ஷன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது ரிலேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணுறோம், இதுதான் வந்து இதில் நமக்கு காட்டக்கூடியது. ஸோ இப்போ நம்ம ஒன்லி மானிட்டரை மட்டும்தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நியூ மானிட்டரை எடுத்து அப்படியே ஜஸ்ட் அதனுடைய பேஸை அசம்பிள் பண்ணி வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இனிமேல் சிபியூவை என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனாலிட்டி, அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க முடியும். இந்த மாடல் ஏசர் மானிட்டர்ல இது பவர் இங்கே கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் சைடில், சில மாடலில் சைடில் இருக்கும், சில இதில் வந்து பாட்டம்ல ஏரியாவில் இருக்கும். ஸோ இந்த மாடலில் வந்து இங்கே ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பவர், ஒன்ஸ் பவர் ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னா இதில் இருக்காது. ஒன்ஸ் மறுபடியும் பவரை ஆன் பண்ணோம் அப்படின்னா அகெயின் பவர் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி இதெல்லாம் ரெசல்யூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட், இது வந்து ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பட்டன்ஸ், அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, HDMI கேபிளை வந்து ஒரு எண்டில் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது அனதர் எண்டை வந்து சிபியூவில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. அடுத்ததுல CPU கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்துப்போம். இந்த CPU பொறுத்தளவில் இதில் வந்து VGA கேபிள் மாற்றுறதுக்கு உண்டான இடம் மட்டும்தான் இருக்குது. இங்க காட்டுங்க, இது PS2. இது வந்து ஓல்டு டைப் மதர் போர்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள மதர் போர்டு. அதனாலதான் இதுல என்னன்னா, இதுல வந்து PS2
இது மவுஸ் இதுல பண்ணுவாங்க, இது கீபோர்டு பண்ணுவாங்க. இது பழைய டைப். இப்ப எல்லாமே யூஎஸ்பி வந்துடுச்சு. ஸோ இதுல விஜிஏ இருக்கு. இந்த போர்டுல வந்து HDMI ஆப்ஷன் இல்ல. ஸோ நமக்கு இந்த மானிட்டர் வந்து HDMI ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விஜிஏயும் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மகிட்ட மானிட்டரோட வந்தது வந்து HDMI கேபிள். ஸோ இதை இதுல கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு டிவி பிளஸ் வந்து ஆண்ட்ராய்டு டிவி அப்புறம் ஸ்மார்ட் டிவி இதுல எல்லாம் HDMI கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதுல கூட நீங்க டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ணலாம் இதுல இருந்ததுன்னா. ஆனா இப்போதைக்கு நமக்கு என்னன்னா இந்த கனெக்டிவிட்டியை இதுல மாட்ட முடியாது. ஸோ அதனால இந்த இதுல பழைய மானிட்டர் இருந்தது இல்லையா, அதுல உள்ள விஜிஏ நான் எடுத்துக்கிறேன். அந்த விஜிஏ இதுல ஒரு எண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா விஜிஏ இருக்கா, நான் இந்த HDMI இப்போ அதுல யூஸ் பண்ண முடியாதனால எடுத்து விட்டேன். இதை சேஃபா வச்சுக்கோங்க. இதுல விஜிஏ இருக்குல்ல, அந்த இடத்துல இதை மாட்டிடும், விஜிஏ மாட்டிடும். இதுல நல்லா ஸ்க்ரூ, இது வந்து ஸ்க்ரூ பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இதை இழுத்துடக்கூடாது. இதை எடுக்கணும் அப்படின்னா இதை லூஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஓகே, சிலர் வந்து இழுத்து பார்த்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இதை அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த எண்ட்லையும் சரி அந்த எண்ட்லையும் சரி ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு தான் நீங்கள் அதை வெளியில ரிமூவ் பண்ணணும்னா பார்த்துக்கணும். இல்லைன்னா என்ன டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை என்ன பண்றோம், விஜிஏ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ மானிட்டரை மட்டும்தான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து கீபோர்டு மவுஸ், இது ரெண்டுமே கீபோர்டு மவுஸ் ரெண்டுமே இன்புட் டிவைஸ்ல வரும். இது அவுட்புட் டிவைஸ்ன்னு பார்த்தோம், இது இன்புட் டிவைஸ். ஸோ இது வந்து யூஎஸ்பி போர்ட்னு சொல்லுவோம். இதுல வந்து பழைய டைப் வந்து PS2 போர்ட். ஸோ பழைய டைப் கீபோர்டு வந்துச்சுன்னா இதுல மாட்டுவோம். இப்போ அந்த மாதிரி கீபோர்டு வர்றதில்லை. இப்போ எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்ததுனால நமக்கு யூஎஸ்பி போர்ட் தான் வருது. ஸோ யூஎஸ்பி கீபோர்டு இது எல்லாமே யூஎஸ்பி போர்ட் தான். இது வந்து RJ45 லேண்ட் கனெக்ஷன், இன்டர்நெட். சப்போஸ் உங்களுக்கு மோடம் அங்க இருக்கு இல்லையா, அதுல வைஃபை கனெக்டிவிட்டியில இப்போ நீங்க எல்லாமே பண்றீங்க. உங்களுக்கு கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இதுல தான் கனெக்ட். இதுல ஒரு எண்டு அந்த அந்த கேபிள் இருக்கு பாருங்க, அந்த மோடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா கேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதுல இருந்து மஞ்சள் கேபிள் வருது பாத்தீங்களா, அந்த லேசர் இருக்காங்க காமிச்சு. இந்த மஞ்சள் கலர் கேபிள் வருதுல, அதை RJ45 கனெக்டர். அது வந்து DVR-க்கும் கேமரா போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த DVR-க்கும் மோடத்துக்கும் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம CPU-வையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த போர்ட். டைரக்டாவே நீங்க அந்த மோடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வைஃபை அடாப்டர் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்டுக்காக. ஓகே, ஸோ இப்போ நான் கீபோர்டை இதுல மாட்டிக்கிறேன். அதுல உள்ளோடி எடுத்துக்குவோமா. இது கீபோர்டு அண்ட் மவுஸ் ரெண்டையுமே இந்த இதுல எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ல கீபோர்டு மாட்டியாச்சு, இன்னொன்னுல மவுஸ் மாட்டியாச்சு. ஓகே, ரெண்டையும் மாட்டியாச்சு. இப்போ பவர் கொடுக்கணும். இது வந்து SMBS, இதுல இருந்து தான் பவர் சப்ளை உள்ள போகுது. இன்னொரு கிளாஸ்ல இதனுடைய பார்ட்ஸ் எல்லாமே எப்படின்ட்டு பிரிச்சு காட்டி படிச்சுக்கலாம். பவர் கேபிள் கொடுங்க. இது வந்து பவர் எடுத்துக்கிறோம். ஸோ இதுல ஒரு கனெக்டிவிட்டி CPU-க்காக. இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா UPS-ல கனெக்ட் பண்ணுவோம். இப்போ UPS வந்து இன்னும் ஜஸ்ட் ரெடி ஆகல, அதனால நம்ம என்ன பண்றோம், டைரக்டாவே கொடுக்கிறோம் ஃபார் செக்கிங் பர்பஸ். ஓகே, சரி. இப்போ பவர் கொடுத்தாச்சு, விஜிஏ மானிட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு, கீபோர்டை கனெக்ட் பண்ணியாச்சு, மவுஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்பதான் இது ஒரு கம்ப்யூட்டர். இவ்வளவு தனித்தனியா பாத்தீங்கன்னா எல்லாமே காம்பனன்ட்ஸ் தான்.
இது ஒரு மானிட்டர், இது CPU. சிபியூக்குள்ள ஹார்ட் டிஸ்க், ரேம், என்ன CMOS செட்டப் பயாஸ்ன்னு சொல்லுவோம், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதனுடைய ப்ரோக்ராமிங் அந்த சிப்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அப்புறம் CMOS பேட்டரி இருக்கும், அதுதான் டேட் டைம் எல்லாம் உங்களுக்கு மெயின்டைன் பண்றது. அது எல்லாமே இன்னொரு கிளாஸ்ல எல்லாம் விரிவா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறோம், பவரை ஆன் பண்ணிடுறோம். மானிட்டருக்கும் சிபியூக்கும் இப்போ பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ சிபியூல ஜஸ்ட் பவர் பட்டனை பிரஸ் பண்றோம். இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம், CPU ரன் ஆகுது, மானிட்டருக்கும் பவர் வருது, ஆனா டிஸ்பிளேல எதுவுமே வரல. ஸோ இப்போ நம்ம CPU செக்ஷனை வந்து செக் பண்ணோம். செக் பண்ணும்போது என்னன்னா ரன் ஆகுது, பட் ப்ராசஸ்ல எதுவும் அவுட் வரல அப்படின்னா என்ன, மேபி ரேம் உடைய இஷ்யூ. ரேம்ல எது டஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா கூட நமக்கு அவுட் வராது. ஆனா CPU ரன் ஆகும். ரேம்ல டஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா எதுவும் வராது. ஸோ இதுதான் ரேம் செக்ஷன். இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி காட்டி லைட் வெளிச்சம். இது வந்து ரேம். ஓகே, இதுல 2 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் அன்லாக் பண்ணிடுறேன். இது ஒரு இன்டெல் மதர் போர்டு. ஓகே, சரி. இந்த 2 ரேம் இருக்கு. இது 2 ரேம் ஸ்லாட். இதுல டஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தா கூட அது உங்களுக்கு டிஸ்பிளேல அவுட் வராது. இது வந்து CMOS பேட்டரி. இந்த CMOS பேட்டரியில தான் டேட் டைம்லாம் கரெக்டா மெயின்டைன் ஆகும். சப்போஸ் டேட் டைம் கரெக்டா மெயின்டைன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட்ல ஜிமெயில் அக்சஸ் பண்ணும் போதெல்லாம் உள்ள லாகின் ஆகாது. ஏன்னா அதனுடைய சர்வர் டேட்டும் நம்ம சிஸ்டம் டேட்டும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால உள்ள விடாது. ஸோ அப்போ நீங்க அந்த டைமை மேனுவலா மாத்தி உள்ள போவீங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அந்த CMOS பேட்டரியை வந்து என்ன செய்யணும், நம்ம வேற பேட்டரி போட்டுக்கணும். This is CMOS பேட்டரி. ஓகே, நான் இப்போ இதுல இருக்க பேட்டரி அப்படியே உள்ள போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ரேமை ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரேம் ரீஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஹார்ட் டிஸ்க். இங்க கொஞ்சம் இந்த சிபியூல கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறது, கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கணும். இதுல ஹார்ட் டிஸ்க் இதுதான். இது வந்து ப்ராசஸர் கூலிங் ஃபேனு. இதுக்கு கீழே தான் நமக்குள்ள ப்ராசஸர் இருக்கும். ஓகே, இந்த ஃபேனுக்கு கீழே ப்ராசஸர் இருக்குது. அதுதான் வந்து கம்ப்ளீட்டா அதனுடைய ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது மைக்ரோ ப்ராசஸர். இது ரேமு. இதுவும் ஃபார் கூலிங் பர்பஸ் தான். இது எல்லாமே இது SMBSன்னு சொல்லுவோம். இதுதான் பவர் சப்ளை. ஓகே, SMBSனா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை தான் ஷார்ட்டா SMBSன்னு சொல்லுவோம். மற்றது எல்லாமே இது சிம்பிள் தான். இதுல இருந்து பவர் சப்ளை இதுல கொடுக்குறோம். இதுல இருந்து அவுட் அப்படியே போர்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துக்கும் சப்ளை கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் பவர் ஆன் பண்றேன். டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம். டிஸ்பிளே கிடைக்குது. ஓகே, இன்டெல் போர்டு. இதுல என்ன சொல்லுது அப்படின்னா வார்னிங் CMOS செக் சம் எரர், வார்னிங் CMOS டைம் நாட் செட்னு கொடுத்துருக்கு. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா CMOS வந்து பேட்டரி ஒன்று அவுட் ஆயிருக்கணும், இல்லை டைம் இப்போ நம்ம கலெக்ட் இருந்தோம் இல்லையா, CMOS பேட்டரியை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுனால அந்த மாதிரி மெசேஜ் வார்னிங் மெசேஜும் கொடுக்கும். நம்ம மறுபடியும் அந்த டேட் டைமை ரீசெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் ஆகிடும். ஏன்னா நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால அந்த மெமரி அதுல இருந்து லாஸ் ஆயிருக்கும். டைம் மெமரி லாஸ் ஆயிருக்கும். அதனால அந்த வார்னிங் மெசேஜ் காட்டுது. இப்போ நீங்க டைமை ரீசெட் பண்ணுங்க. டைத்தை காட்டுங்க. டைம் ஆன் பண்ணோன்னு என்ன காட்டுது, 000112008 காட்டுது. அப்படிதானே? கொஞ்சம் க்ளோஸா காட்டுங்க. காட்டுதா? இங்க நமக்கு இப்போ டைம் என்ன,
சும்மா சொல்லு. 9:24 இப்போ நைட்டு. ஸோ இங்க காட்டுறது வந்து நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணதுல இருந்து 00ல ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா CMOS பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணதுனால அந்த இஷ்யூ. மறுபடியும் நீங்க இதுல போயிட்டு டைம் என்ன பண்ணிக்கலாம், ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் டேட் டைம் இருக்கா, அதுல கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க, இதுல என்ன இருக்குது, சேஞ்ச் டைம் ஜோன்னா டைம் ஜோன். நமக்கு டைம் ஜோன் வந்து +5:30 தான். இந்தியாவுடைய டைம் ஜோன் வந்து +5:30. அது கரெக்டா தான் இருக்கு. சேஞ்ச் டேட் அண்ட் டைம். இப்போ டேட் அண்ட் டைத்தை நம்ம இதுல மாத்த போறோம். இப்போ எந்த இயர் நமக்கு 2024 இதுல டபுள் கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. இதுல இயர் காட்டுது இல்லையா, இதுல 2024 இருக்குதா, அதை செலக்ட் பண்ணிட்டேன். இது எந்த மந்த், டிசம்பர். ஓகே, எத்தனாம் தேதி, 20. சரி, இப்போ டேட்டை நம்ம பிக்ஸ் பண்ணியாச்சு. டைம் இப்போ 9:25 வைங்களேன். இப்போ 9னா நைட்டு 9 வந்து என்ன சொல்லுவோம் ரயில்வே டயத்துல, 21 இல்லையா. ஸோ இதில் மேனுவலா டைப் பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே என்ன செய்யலாம், அந்த ஆரோவை மூவ் பண்ணி எடுக்கலாம். இதில் 25. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இதையும் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இங்க பாருங்க டேட் டைம் வந்து மாறிடுச்சு. ஓகே, இனிமே அது ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி நல்லா இருக்கும் பட்சத்துல இது கரெக்டா இருக்கும். ஓகே, சரி. இப்போ இந்த சிஸ்டம் வந்து Windows 7 அப்படிங்கிற OS இன்ஸ்டால் ஆயிருக்கு. Windows 7 இது வந்து விண்டோஸோட லோகோ. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் தான் விண்டோஸோட மேனுஃபேக்சர். அவங்களோட சாஃப்ட்வேர் தான் இது. இதுல வந்து இந்த ஓபனிங் ஸ்கிரீன் டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். இந்த டெஸ்க்டாப்ல குட்டி குட்டி பிக்சர்ஸ் இருக்கு, டைனி பிக்சர்ஸ், கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். அது வந்து ஐகான்ஸ் சொல்லுவோம். டெஸ்க்டாப்போடைய ஐகான்ஸ். அது நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இங்க கிரியேட் ஆகும். டிஃபால்ட்டா இந்த கம்ப்யூட்டர், நெட்வொர்க், ரீசைக்கிள் பென்னு, இது அப்புறம் என்ன நேம்ல நம்ம இன்ஸ்டால் பண்றோமோ அதுக்குண்டான ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ இது டிஃபால்ட்டா எல்லா சிஸ்டத்துலயும் இருக்கிறது. இதுல அடோப் ரீடர், இந்த VLC மீடியா பிளேயர் இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணாதான் இதுல வந்து உட்காரும். எல்லா இதுலயும் எல்லா இது சிபியூலையும் கம்ப்யூட்டர்லயும் இது இப்படி இருக்கணும்ட்டா அவசியம் இல்லை. இது மூணுமே எல்லா இதுலயுமே டிஃபால்ட்டா இருக்கும். இப்ப வர விண்டோஸ் 10, 11 இது எப்படி இருக்கும்னா திஸ் பிசின்னு இருக்கும். மைக் இதுல வந்து கம்ப்யூட்டர்னு இருக்கா, இப்போ அதனால திஸ் பிசின்னு இருக்கும். ஓகே, சரி. இதுதான் வந்து டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். இந்த டெஸ்க்டாப்ல அட் த பாட்டம் ஆஃப் த டெஸ்க்டாப் யூ ஹேவ் பார். இது என்னன்னா டாஸ்க் பார்னு சொல்லுவோம். டாஸ்க் பார். இதுல நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்றோமோ, இப்போ சப்போஸ் நான் கம்ப்யூட்டர் ஓபன் பண்றேன் அப்படின்னா இங்க நான் ஜஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன். இப்போ இதுல உள்ள டிரைவ்ஸ காட்டுது. இதை நான் மினிமைஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. இது ஜஸ்ட் இந்த பார்ல வந்து நிக்கும். ஓகே, எல்லாமே இதுல காட்டும். இந்த பார்ல வந்து தேங்கி நிக்கும். நம்ம எது ஓபன்ல இருக்குன்னு பாத்துக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்று இண்டிவிஜுவலா காட்டணும், தனித்தனியா அந்த பார்ல இது காட்டணும் அப்படின்னாலும் அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, அதாவது அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, இது ஸ்டார்ட் பட்டன். இந்த பட்டனுக்கு பேர் என்ன, ஸ்டார்ட் பட்டன். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஆஃப் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் பட்டன்ல கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம், ஷட் டவுன் ஆப்ஷன் இருக்கா, இந்த ஷட் டவுன்ல போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கோயிங் டு ஷட் டவுன். ஷட் டவுன் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க பவரை கட் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா இதனுடைய OS ஃபைல்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு இருக்கும். இடையில அந்த மாதிரி ஷட் டவுன் கொடுத்துட்டு நீங்க இமீடியட்டா அதை ஆஃப் ஆகுறதுக்குள்ள சுவிட்ச பவரை கட் பண்ணிட்டீங்கன்னா OS கரப்ட் ஆயிடும். அது எப்பமா ஆகாது, ஒரு 10 டைம்ஸ் பண்ணும்போது ஒரு டைம் அது மாதிரி ஆயிடும். புரியுதா? ஸோ அப்போ ஆன் பண்ண சிஸ்டம் பூட் ஆகிட்டு இருக்கும் போதும் சரி,
கோயிங் டு ஷட் டவுன் பீரியட்லயும் சுவிட்ச் பவரை நம்மளாவே மேனுவலா கட் பண்ணக்கூடாது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆகிக்கும். இதுதான் ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குது. ஓகே, இன்னும் ஃபர்தரா இத நம்ம கிளாஸஸ்ல என்ன செய்வோம், ஷெட்யூல் போட்டு கம்ப்ளீட்டா A to Z சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இங்க நமக்கு இதுல VGA கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு அப்படியே DVR ஃபோக்கஸ் பண்ணுங்க. DVR இருக்குல்ல, DVR வந்து உங்களுக்கு கேமரா அட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம், கேமராவோட ஸ்டோரேஜ் இதுல தான் வரும். ஸோ இப்போ வந்து நீங்க வியூ பண்ணணும். கேமரா வந்து வியூ பண்றதுக்கு ஒரு மானிட்டர் வேணும். இப்போ நீங்க மொபைல்ல எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இங்க டேபிள்ல வச்சு வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த அது கூட வந்து HDMI, இதுல வந்து VGA இருக்குது, HDMI ஆப்ஷன் இருக்குது இல்லையா. அப்படியே கீழே காட்டுங்க. இந்த இதுல HDMI ஆப்ஷன் இருக்கா, இது HDMI ஆப்ஷன் இல்லையா. இதுல VGA. இந்த HDMI ஆப்ஷன்ல நீங்க என்ன செய்யலாம், இதை அப்படி கனெக்ட் பண்ணிட்டு இந்த எண்ட மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இத வந்து நீங்க மானிட்டர்லயே கேமராவை வியூ பண்ணிக்கலாம். புரியுதா? சோ அந்த மாதிரி அந்த மானிட்டரை நீங்க CPU யூஸ் பண்ணிக்கலாம், DVR-க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டி பர்பஸா பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டா இப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா இதை கனெக்ட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதில் கனெக்ட் பண்ணும்போது VGA யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.